எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேட்டை படத்தில் ராஜா கார்த்திக் வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப பரபரப்பாக இருப்பார், பயங்கர சத்தம் போடுவார். ஸ்பாட்டில் வந்து நான் கூட்டு வச்சு ஒரு தடவை சொன்னேன், இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ சத்தமாக இருந்தால் உண்மையிலேயே எதுவுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் இது வரைக்கும் எப்படி வேலை பார்த்தீங்கன்னு தெரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் சத்தம் போடக்கூடாது, கத்தக்கூடாது, அமைதியாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். இருந்தாலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து அதே பரபரப்பு, அதே டென்ஷன், அப்படி ஒரு பெரிய எனர்ஜியோடு தான் ஒர்க் பண்ணுவார் அவர். இன்னும் 2-3 படம் என் கூட அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து இல்லை சார், நான் ஒரு படம் கிடச்சிச்சு, நான் இப்போ படம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ராஜா கார்த்திக். உங்களுடைய இன்னும் நிறைய இந்த படம் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும். முத பண்ணும்போது அப்படி ஒன்று இப்போ என்ன நினச்சிங்களோ அதை எடுத்துட்டீங்க. இன்னும் நிதானமாக மிக சரியான படங்கள் நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணணும். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து மிகப்பெரிய ஆட்கள் அங்கே தெலுங்கில். இது ஃபஸ்ட் படம்னு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் நீங்கள் நினச்சது எந்தளவு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரணும், நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். முழுசாக பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். இந்த சின்னதாக நான் பார்த்துட்டு இப்போவே எதையுமே நம்ம பில்டப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். முழு படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சரியான அபிப்பிராயம் ராஜா கார்த்திக் பர்சனலாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்ததில் முத ஒரு ஆளுடைய கனவு எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து தேடி வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கே ஒரு பெரிய ஒரு உழைப்பு இருக்கணும். அது வந்து கைகூடி இருக்கு உங்களுக்கு. இன்னும் நல்ல சரியான வாய்ப்புகளும் ஒரு முக்கியமான படமும் உங்கள்கிட்ட வர்றதுக்காக நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ராஜா கார்த்திக் வந்து நான் வந்து செயற்குழு உறுப்பினர் தான் அவரை சந்தித்த முதல்ல. அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருந்தேன். செயற்குழுக்கு வந்து அவர் தனியாக நின்று வெற்றி பெற்று மேலே வந்தவர். நான் ஒரு அணியாக நின்னோம், அவர் செயற்குழு உறுப்பினர் தனியாக நின்று வெற்றி பெற்று ஒருத்தர் மேலே வந்தார். ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். உண்மையுமே அவர் எனக்கு அந்த வகையில் தான் அவர் ரொம்ப பழக்கம் எனக்கு. அப்புறம் ஒவ்வொரு படமும் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு கட்டத்துக்கு வருது. ஒவ்வொரு இயக்குனரும் சரி, ஒரு தயாரிப்பாளரும் சரி, பல பிரச்சனையை சந்தித்து தான் மேலே வர வேண்டியதாக இருக்குது. இந்த படம் ஒரு சின்ன பிரச்சனையை சந்தித்தது. அது முக்கியமாக இந்த டைட்டில் பிரச்சனை. இந்த படத்துடைய டைட்டில் வந்து அக்கம் பக்கம்னு டைட்டில் வச்சுருந்தார். இதை ரிஜிஸ்டர் பண்ணி கவுன்சிலேருந்து ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டே அவர் காட்டுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, கவுன்சில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது. கொடுத்த பிறகு படத்தை எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு அவரை வந்து சென்சாருக்கு ட்ரைலரை சென்சார் பண்ணுறதுக்கு அனுப்பும்போது பார்த்தா கில்டுலேயே அது பதிவாகிருக்குது. அதே பேர் அதுக்கு 1 மாதம் முன்னாடி பதிவாகிருக்கு அப்படின்னு ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூவை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவர் போராடிட்டு இருந்தார். இதில் வந்து ஒரு விதத்தில் வந்து தோல்வியை நாம் தவணும். எப்படின்னா இவ்வளோ காலம் வளர்ந்து இவ்வளோ தொழில்நுட்பம்லாம் வளர்ந்த பிறகும் ஒரு படத்தோட டைட்டிலை பதிவு பண்ணுறது கூட அதுக்கான ஒரு தொழில்நுட்ப முறையோ எந்த விஞ்ஞான ரீதியான முறையோ எந்த உத்தரவாதமும் இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பிறகு இந்த டைட்டிலுக்காக பல தடவை போராடி அதன் பிறகு இப்போ அந்த கெஸ்ட்ன்ற டைட்டில் அவர் மாற்றி அமைச்சிருக்காரு. இப்போ உதாரணமாக ஆந்திரா நான் விசாரித்த போது தெரிஞ்சு ஆந்திராவில் கேட்டாங்க, ஆந்திராவில் ஒரே ஒரு சேம்பர் மட்டும்தான் இருக்குது, அங்கே மட்டும்தான் டைட்டில் டிசிஷன் நடக்குது. ஸோ அந்த கிளாஷ் அங்கே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவ்வளோ நாள் நான் படம் பண்ணுறேன், 100 வருஷம் போது சினிமா தொடங்கின்றாங்க, 100வது வருஷம் கொண்டாடுறோம். 100 வருஷத்தை கொண்டாடுற நேரத்தில் வந்து ஒரு டைட்டில் பதிவு பண்ணணும்னா சேம்பரில் பண்ணணும், அல்லது கில்டில் பண்ணலாம், அல்லது கவுன்சிலில் பண்ணலாம். 3 இடத்துல பண்ணலான்னு இருக்குது. 3 இடத்துல பண்ணுற இடத்துல எங்கே மிஸ் ஆனாலுமே படம் முத்தி டேபிளுக்கு வரும்போது ப்ரமோஷன்லாம் நடந்த பிறகு இவ்வளோ ஒரு சிக்கல் வருது. இந்த ஒரு சின்ன சிக்கலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீப காலமாக வந்து எல்லாமே ஹைகோர்ட்டில் போய் தீர்க்க வேண்டிய அளவு இருக்குது ஒவ்வொரு டைட்டில் பிரச்சனை. இதை தீர்க்கறது கூட நம்மளால் வந்து ஒரு முறையை ஏன் கையாள முடியலன்னு ஒரு ஆதங்கம் இங்கே இருக்குது. ராஜா கார்த்திக் கூட நான் சொன்னேன், நீ இந்த படத்தோட இது வந்து உங்கள் படத்தோட போராட்டம், நீங்கள் வெற்றி பெறணும், அதன் வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த டைட்டில் பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரியில் தீர்க்கறதுக்கு ராஜா கார்த்திக் நீங்கள் நிறைய வேலை செய்யுங்க, நீங்கள் முன்னால் வந்து செய்யுங்க, நான் அதை அடிபட்டுருக்கிறீங்க. அவர் அதுக்கப்புறம் நிறைய ஆய்வு பண்ணார். உதாரணமாக மலையாள இயக்குனர் வந்து வினயன் ஒருத்தர், டாக்டர் வினயன் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கார், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான். டைட்டில் யாருமே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ டைட்டில் யாருமே ரெஜிஸ்டர் பண்ண, இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான இமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணின்னு இருக்கிறோம்.
ஒன்னோட ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டாக்கா மேட்சிங் ஆகுது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுது அதுவே கம்ப்யூட்டரு. ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒருத்தனுக்கும் இல்லை, கோடிக்கணக்கான பேரில். ஆனால் ஒரு டைட்டில் இப்படி பண்ண முடியல. இது மிக முக்கியமான விஷயம். இதே கூட சங்கம் இதுக்கான முயற்சிகள் எடுத்துன்னு இருக்குது. ஒரே சமயத்தில் ஆன்லைனில் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான முயற்சியை இயக்குனர் சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான நிறைய வேலைகள், தொழில்நுட்ப வேலைகள் செய்திருக்கு. நாங்கள் முறைப்படி இயக்குனர் சங்கம் வந்து கவுன்சிலையும் சேம்பரையும் கில்ட்டையும் 3 பேரும் கடிதம் அமைச்சிருக்கோம். இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் இயக்குனர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டைட்டில் முதல் உருவாக்குறோம் இயக்குனர். அந்த கதையை உருவாக்கி அதுக்கு டைட்டில் உருவாக்குறேன். உருவாக்கின பிறகு அதை பதிவு பண்ணது ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுது. தயாரிப்பாளர் தேவைப்பட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ண பிறகு அது இன்னொரு இடத்துல வேறு யாரோ பதிவு பண்ணுறேன். பதிவு பண்ணும் போதே தெரியல இது இருக்குதா இல்லையான்னு. 1 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது இல்லைன்றாங்க. இப்படி ஒரு சூழல் நிலவுது. இது 100 வருஷ சினிமாவின் சாதனையில் ரொம்ப தவறானதாக இருக்கிறது. இந்த மேடையில் வந்து நான் இதை பயன்படுத்தி இதை ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இதுக்கான சொல்யூஷன் நோக்கி நகர்த்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், அதுக்கான முயற்சி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு விடுபடுகிறேன். ராஜா வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஆள். லிங்கு சார் சொன்ன மாதிரி பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாப்புல. அதே மாதிரி படமும் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பரபரப்பாக பேசப்படும்னு சொல்லி வாழ்த்தி, இதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைகளையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இங்கே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒருத்தரை பற்றி பேசுவேன், அதாவது மியூசிக் டைரக்டர் ராஜ் சார் பற்றி. அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் நிறைய கற்றுருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட ரெக்கார்டிங்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் a very big music director in Telugu. I think you all should give a very big hand to him. என்னன்னா அங்கே வந்து சிரஞ்சீவி சார்லேருந்து நாகார்ஜுனா சார், வெங்கடேஷ், பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆல் பிக் ஸ்டார்ஸ்க்கு அவர் வந்து சூப்பர் டூப்பர், அதாவது சூப்பர் டூப்பர் இல்லை, சென்சேஷனல் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ சார், ஐ ஹோப் யூ கிரியேட் த மேஜிக் அகேன் இன் தமிழ் ஆல்சோ சார். அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே கோதண்டபாணி ஸ்டுடியோவில் அவங்க ரெக்கார்டிங்ஸ் தான் போய் உட்காந்து பார்ப்பேன். நான் அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தி ஒர்க் ஆன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ யாருமே ஜெனரலாக ரெக்கார்டிங் நடக்கும்போது யாரையும் உள்ள விட மாட்டாங்க. பட் நான் சின்ன பையனை போய் அதை பார்த்தா உரம் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஏதோ டவுட்ஸ் தான் கேட்பேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ சார் அண்ட் கோடி சார் ஆல்சோ. ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ். அண்ட் ஃபார் மீ ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் a very big hand to, and he's a very nice gentleman. அவர் அதே குவைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு இருப்பார், ஆனால் அவர் நிறைய சாதிச்சிருக்காரு. ஸோ அதனால் that's one of my happiest reasons for being here. And then one more reason is Murthy sir, CCL Murthy sir. எங்கள் 2 பேருக்கும் வந்து என்னென்னா CCL தான் காமன் ஃபேக்டர். ஸோ அவர் சிசிஎல்ங்கிற ஒரு சென்சேஷனல் ஆக்டிவிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதில் நான் நிறைய வாட்டி ஹவ் பின் அ பார்ட் ஆஃப் சிசிஎல். நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சென்னை, ஹைதராபாத், துபாய் நிறைய இடத்துல performed for CCL, and we have got a very good rapport. Sir, all the best sir. First time you're producing, and hope you come out with more and more films and bigger films and create sensations. And I like the motto behind your the idea behind your productions, like so I wish you all the best, and நிறைய பெரிய ரொம்ப பெரிய பேரை வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.